ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன வீடியோ வந்து விட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா கம்பெனியும் பார்த்துக்கணும், ஏன்னா உடம்பு சரியில்லை, எல்லாமே நானும் சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நானே மெயின்டைன் பண்ணிக்கின்னு எங்கள் பொண்ணையும் படிக்க வச்சுன்னு குழந்தையும் பார்த்துக்கின்னு எங்கள் வீட்டு நிலைமையே சரியில்லை. அதனால் கொஞ்சம் விட்டு தான் போடும் வீடியோலாம். வாங்க, இன்றைக்கி பங்குனி உத்திரம், எங்கள் சாமிக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன். அப்புறம் கொஞ்சம் என்ன தான் நம்ம டைமு காலையில் ஏந்தாலும் எப்படி இருந்தாலும் டைம் ஆகி போகுதுங்க. காலையிலே அபிஷேகம் பண்ணி படிச்சலாம் பார்த்தாலும் அவங்களுக்கு கிளாஸ் இருக்குதுன்னு அவங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணி அவங்கள அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் எங்கள் பிள்ளை அவங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு ரெடி பண்ணி அவரும் அனுப்பிச்சாச்சு. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு டக்குன்னு அப்புறம் ஆளுங்க வந்துடுவாங்கன்னா அங்கேயும் இங்கேயும் கம்பெனிக்கும் வரணும், அப்புறம் ஒர்க்கர்ஸுங்களும் பார்க்கணும். அப்புறம் என்ன பண்ணுறதுங்க? அப்புறம் முருகரையும் இன்றைக்கி கவனிச்சாகணும். இந்த முருகர் பார்த்து இந்த வேல் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டப்போ வாங்கிட்டு வந்தோம். எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்தது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் அண்ணன் வாங்கிட்டு வந்தாங்க திருச்செந்தூர்லேருந்து, பழனிலேருந்து. இது திருச்செந்தூர்லேருந்து வாங்கினது. அதனால் நம்ம பொதுவாக சிலையெல்லாம் நம்ம பூஜை ஜாமான் கழுவும்போது கழுவக்கூடாதுங்க. இதேமாரி சிலையை அபிஷேகம் பண்ணி நம்ம சாமி கும்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. நம்மளால் முடிஞ்சது ஒரு கொஞ்சம் நம்ம டெய்லியும் காஃபி டீ குடிக்கிற இல்லைன்னா நமக்கு பொழுது போகாது. அந்த பாலில் கொஞ்சம் பச்சை பால் எடுத்து வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ நம்ம அபிஷேகம் பண்ணி நம்ம அந்த பொதுவாகவே எல்லாம் பித்தளை சிலையோ இல்லை வெள்ளி அதிகமாக வெள்ளி சிலையை அபிஷேகம் பண்ணோம்னா பித்தளை சிலை நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அபிஷேகம் பண்ணி நம்ம படிச்சோன்னா நல்லது. பொதுவாக நம்ம பாத்திரம் கழுவுற இடத்தெல்லாம் நம்ம பூஜை ஜாமெல்லாம் பாத்திரம் கழுவுறது தான் நம்ம செய்கிறோம், கழுவுறோம். அதனால் அதுமாரி இந்த சிலையெல்லாம் பொதுவாக நம்ம அந்தமாரி விலைக்கு கழுவக்கூடாதுங்க. இதுமாரி நம்ம கையில் என்ன இருக்குதோ அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி படிச்சோன்னா ரொம்ப நல்லதுங்க அது. ஏன்னா நம்ம கோயிலில் வைக்கிறோம். இப்போ அதுக்கு முன்னெல்லாம் இப்போ அந்த காலத்துலலாம் சிலை அவ்வளோ வச்சுருக்க மாட்டாங்க வீட்டில். இப்போ எல்லாருமே நமக்கு பிடிச்சது எந்த சாமி நினச்சதுலாம் போகிற இடத்துலாம் ஒரு சிலை வாங்கிக்கிறோம். அந்த சிலையை நம்ம வீட்டில் வேணால் அதுக்குன்னு நமக்கு அந்த பூஜை அறையில் ஒரு இடம் வச்சு நமக்கு டைம் இருக்கிறப்ப நம்ம படைக்கிறப்ப கொஞ்சமாக பால் இல்லைன்னா கொஞ்சம் பன்னீர் நம்ம வீட்டில் எது இருக்கோ வச்சு அபிஷேகம் பண்ணி பொட்டு வச்சு படிச்சோன்னா ரொம்ப நல்லதுங்க. எல்லோரும் நம்ம பூஜை ஜாமான் கூட போட்டு விளக்காதீங்க. இந்தமாரி சிலை இருந்தால் பாருங்கள், சூப்பராக எல்லாம் நான் இதுக்குன்னே இன்றைக்கி பஞ்சாமிர்தம் செஞ்சு, ஏன்னா பழம்லாம் எல்லாமே இந்த பஞ்சாமிர்தம் செஞ்சு எல்லாமே தேன் பால் எல்லாமே வச்சு அபிஷேகம் பண்ணி படிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஏன்னா சீக்கிரமாக எல்லாமே நல்லது நடக்குன்னு தான் இன்றைக்கி பூஜை போட்டேன். எங்கள் பூஜை சாமி பாருங்கள், அதே நம்மக்கிட்ட உள்ளது தாங்க. நம்ம மனசில் இருக்கிற குறைய சொல்லி நம்ம நல்லா வேணும்னா அவ்வளோ ஒரு சக்தி, அவ்வளோ ஒரு நன்மை கொடுப்புங்க. இன்றைக்கி நம்ம பங்குனி உத்திரத்தில் கும்பிட்டோம்னா. அப்புறம் பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் செஞ்சேன், படிச்சிட்டேன் சீக்கிரமாக. டைமே இல்லைங்க. எங்கள் குட்டி அதுங்காட்டி அவர் எழுந்துட்டார் வேறு. எப்படி இருக்குதுன்னு எங்கள் பூஜை அறை எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.